ஹனுமான் சாலிசாவை பத்தி நம்மலாம் கேள்விப்பட்டிருப்போம். ஆஞ்சநேயர வழிபடுறதுக்கான முக்கியமான ஒரு பாடல் தான் இந்த ஹனுமான் சாலிசா. இது வந்து ஹனுமானை போற்றி பாடும் 40 ஸ்டான்ஸாஸ்க்குள்ள பாடல் இது. ஒவ்வொரு ஸ்டான்ஸாலயும் 4, 4 வரிகள் இருக்கும். அதுதான் சௌப்பாயி அப்படிம்பாங்க. அதாவது 4 வரிகள் கொண்டது ஒரு ஸ்டான்ஸா. அப்படி 40 ஸ்டான்ஸாஸ் இருக்கும். அப்போ இந்த பாடல வந்து எழுதுனது யார் அப்படின்னா, துளசிதாஸ் எழுதியிருக்காரு. எப்போ? 16ஆம் நூற்றாண்டுல. இது இந்த ஹனுமான் சாலிசாவ துளசிதாஸ் எழுதுறதுக்கு ஒரு மிகப்பெரிய காரணம் சொல்லப்படுது. ஒரு ரொம்ப சுவாரஸ்யமான கதை இது. 16ஆம் நூற்றாண்ட சேர்ந்தவரு துளசிதாஸ். இவர் வந்து மிகப்பெரிய ராம பக்தரு. ஒரு தடவ என்ன அப்படின்னா, ஆ அ அந்த ஊர்ல வந்து ஒருத்தர் இறந்துடுறாரு. அவரோட உடல எரிக்கிறதுக்கு கங்கை அ கரை ஓரம் வர்ற அந்த வழியில வந்து அவரோட மனைவியும் வராங்க. அந்த இறந்தவரோட மனைவி. அவங்க வந்து இவரு துளசிதாஸ பார்த்தோனே அவர் கால தொட்டு வணங்குறாங்க. இந்த துளசிதாஸ்க்கு தெரியாது. இந்த பெண்மணியோட கணவர் இறந்துட்டாருன்ட்டு. இவர் வந்து தீர்க்க சுமங்கலி பவ அப்டின்ட்டு ஒரு ஆசீர்வாதத்த குடுக்குறாரு. அந்த பெண்மணியோட கணவரோ இறந்துட்டாரு. ஆனா துளசிதாஸ் என்ன ஆசீர்வாதம் தராரு? தீர்க்க சுமங்கலி பவ. இந்த ஆசீர்வாதம் குடுத்ததுமே என்ன ஆகுது அப்டின்னா, இறந்து போன அந்த கணவன் உயிரோட எந்திரிச்சிடுறாரு. அப்ப இந்த சம்பவத்த பார்த்தோனே இந்த சம்பவம் வந்து இந்த பேச்சு வந்து அந்த ஊர் முழுக்க பரவுது. எல்லா இடமே பரவுது. அப்போ அங்க வந்து முகலாய அரசரான அக்பர் காதுலயும் போறதா சொல்லப்படுது. அப்போ அக்பருக்கு இது தெரிஞ்ச உடனே அவர் என்ன சொல்றாரு, "அது எப்படி ஒருத்தன் ஒரு உயிர வந்து வர வைக்க முடியும்? எனக்கு அவன பார்க்கணும்." அப்படின்ட்டு சிப்பாய அனுப்பி துளசிதாஸ வர சொல்றாங்க. துளசிதாஸ், "நான்லாம் வர முடியாது. அது எனக்கே தெரியாது. நான் ராமநாமத்த சொல்லிட்டுருக்க ஆளு. நான் எதுக்கு அங்க அக்பர் முன்னாடி வரணும்?" அப்படின்னு சொன்னோனே, அக்பருக்கு கோவம் வந்துருது. உடனே ஆட்கள அனுப்பிட்டு சிப்பாய அனுப்பி இவர வலுக்கட்டாயமா கூட்டிட்டு வராங்க. அப்ப அக்பரோட அந்த அரண்மனையில, "என்ன நீ பெரிய வித்தையெல்லாம் காட்டுறியாப்புல, காட்டு" அப்படின்ட்டு அக்பர் சொல்லவும், இவர் வந்துட்டு, "என்கிட்ட எந்த வித்தையும்லாம் தெரியாது. நான் சாதாரண மனிதன். நான் ராமர தவிர வேற எதுவும் எனக்கு தெரியாது" அப்படின்னு சொல்ல சொல்ல அக்பருக்கு கோவம் வருது. "என்ன இவர் இவ்ளோ திமிரா பேசுறாரு?" அப்படின்ட்டு சிறைக்கு அனுப்பிச்சிடுறாங்க. சிறையில அ ஜெயில்ல போட்டோனே என்ன ஆகுது அப்படின்னா, இவரு துளசிதாஸ் அங்க சிறையில இருக்கிறாரு. அங்கேயும் அவர் ராமர கும்பிட்டுக்கிட்டே இருக்காரு. அப்போ அவர் வந்து 40 நாள் சிறையில இருக்காரு. அந்த 40 நாளும் ஒவ்வொரு நாள் ஒவ்வொரு சோப்பாய் இந்த 4 வரிகள் ஹனுமான நினைச்சு அவர் வந்து இந்த பாடல வந்து உருவாக்குறாரு. அப்போ இதுதான் வந்து அ இந்த 40 நாள் அவரு துளசிதாஸ் ஜெயில்லருந்து உருவாக்குனது தான் இந்த ஹனுமான் சாலிசா. இப்ப இந்த 40வது நாள் அவர் அந்த 40 பாடல்கள ஹனுமான் சாலிசால உள்ள அந்த பாடல்கள எழுதுன உடனே, அந்த 40வது நாள் என்ன நடக்குது அப்டின்னா, எங்கருந்தோ தெரியல ஒரு 1000கணக்கான குரங்குகள் அந்த ஊரு ஃபத்தேப்பூர் சிக்ரியில தான் இவரு அக்பர் அப்போ இருந்தாரு. ஃபத்தேப்பூர் சிக்ரிய ஃபுல்லா அப்படி தாக்க ஆரம்பிச்சுட்டு, அ அரண்மனைக்குள்ள தாக்க ஆரம்பிச்சுட்டு, ஊர்லலாம் அப்படியே ஒரே ஒரு கலவரம் மாதிரி ஏற்பட்டுருது. இந்த வானரங்களோட தாக்குதல இந்த சேனையால எதிர்கொள்ள முடியல. அந்த அளவுக்கு ஒரு தாக்குதல். என்ன நடக்குன்னு தெரியல இவருக்கு. அக்பருக்கு. உடனே இவர் வந்து அவரோட ஆ மதகுரு கிட்ட கேட்குறாரு. உடனே அந்த மதகுரு சொல்றாரு, "நீ அந்த துளசிதாஸ வந்து விட்ரு. அவர் வந்து கடவுள் பக்தரு. அவர் கும்பிடுற அந்த ராமர் ஆசீர்வாதத்துல அ ஹனுமானோட அருள்ல இந்த வானரங்கள்லாம் வந்திருக்கு. நீ அவர விடுவிச்சுரு" அப்படின்ட்டு. அப்புறம் சரின்ட்டு இந்த மதகுரு சொல்றதுக்கு அ ஏற்ப இவர் அக்பரும் அ துளசிதாஸ ரிலீஸ் பண்ணிடுறாரு. ரிலீஸ் பண்ணதுமே இந்த வானரங்கள்லாம் போயிருது. அவங்க எங்கேருந்து வந்துச்சோ அங்கேயே போயிருது. எப்படி மாயமா மறைஞ்சுச்சோ அப்படி மறைஞ்சிருது. இப்போ அக்பர் வந்து துளசிதாஸ் கிட்ட கேட்குறாரு.
அ உங்களுக்கு என்ன வேணும் அப்டின்ட்டு. உடனே துளசிதாஸ் சொல்றார், "நீங்க ஃபத்தேப்பூர் சிக்ரிய விட்டுட்டு போயிருங்க" அப்டின்ட்டு. அதுக்கு தகுந்தாப்புல அக்பரும் ஃபத்தேப்பூர் சிக்ரிய விட்டுட்டு அவரோட அ அ முகாமிடும் இடத்த மாத்திர்றாரு. அது சரி. இப்ப இது வந்து ஹிஸ்டோரியன்ஸ் சொல்றாங்க, இது உண்மை கிடையாது அப்டின்ட்டு. ஆனா, பல இடத்துல வந்து இது வந்து சொல்லப்பட்டு வந்துட்டுருக்கு. அதாவது நம்ம ஃபோக் டேல்ஸ் அப்படிங்கிறதுல சொல்லப்பட்டு வந்துட்டுருக்கு காலம் காலமா. இது போக என்னன்னா, பிலிப் லுட்டன் டார்ஃப் லுட்கென்டார்ஃப் அ அப்படிங்கவரு, அவர் வந்து ஒரு புத்தகத்த எழுதுறாரு. ஹனுமான்ஸ் டேல் த மெசேஜஸ் ஆஃப் அ டிவைன் மங்கி அப்படின்ட்டு. இதுல இந்த கதைக்கான குறிப்புகள் அதுல காணப்படுது. இந்த புத்தகம் வந்து இந்த பிலிப் லுட்கென்டார்ஃப் அப்படிங்கவர் வந்து ஆக்ஸ்ஃபோர்ட் யுனிவர்சிட்டி பிரஸ் ரிலீஸ் பண்ண புத்தகத்துல எழுதியிருக்காரு அப்படிங்கிறது ஒரு குறிப்பு, ஒரு சோர்ஸ். நம்ம எங்கேருந்து இந்த கதைய எடுக்கிறோம் அப்படிங்கிறதுக்கு. இது போக பல அந்த கிராமிய பாடல் இதெல்லாம் இருக்கும்ல, அதுலலாம் கூட இந்த கதைகள் காலம் காலமா சொல்லப்பட்டு வந்துட்டுருக்குது. இப்போ இந்த ஹனுமான் சாலிசா 40 சௌபாய், அதாவது 4 வரிகள் கொண்ட ஒரு பாடல். அப்படியே ஒரு 40 பாடல் சேர்ந்தது தான் இந்த ஹனுமான் சாலிசா. இது வந்து அவதி மொழியில துளசிதாஸ் எழுதியிருக்காரு. அவதி மொழி அப்படிங்கிறது வந்து இன்னைக்கு உத்தர் பிரதேசம், அயோத்தியாலாம் இருக்குல்ல, அந்த இடத்தோட பிராந்திய மொழி. அ அங்க உள்ள எப்படி நம்ம தமிழ்நாட்டுக்கு வந்து தமிழ் வந்து பிராந்திய மொழியோ, அந்த மாதிரி உத்தரப்பிரதேசத்துக்குலாம் பிராந்திய மொழி, அவங்களோட தாய்மொழி வந்து அவதி. இது வந்து நேபாள் வரைக்கும் இந்த அவதி மொழி பேசப்பட்டிருக்கதா சொல்லப்படுது. ஸோ இதுதான் வந்து குறிப்பு. இன்னொன்னு, இந்த ஹனுமான் சாலிசா வந்து ரொம்ப பவர்ஃபுல்லுன்னு சொல்றாங்க. அ ஏதாவது கஷ்டங்கள் வந்துச்சுன்னா, ஒரு நாளைக்கு 7 முறை இத பாடியாச்சுன்னா, எப்படிப்பட்ட கஷ்டம்னாலும் வ ஓடி போயிரும் அப்படின்ட்டு பக்தர்களோட நம்பிக்கை.